சடனா கடல்ல இருந்த மொத்த தண்ணியும் காணாம போயிடுது. என்ன நடக்குதுன்னு அங்க தெரியறதுக்குள்ள ஒருத்த மட்டும் ஆபத்தை ரியலைஸ் பண்ணி அவனோட தம்பியை தூக்கிட்டு ஓடுறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் சுனாமிக்கான வார்னிங் சைனை ஆன் பண்ணிடுறாரு. அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பெரிய சுனாமி அங்க வருது. ஜியன்ட் வீல்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல அண்ணன் தம்பியை ஒரு ஷாப்குள்ள ஒளிச்சு வைக்கிறான். ஆனா அடுத்த செகண்ட் சுனாமி ரொம்ப வேகமா மொத்த இடத்தையுமே கிளீன் பண்ணிடுது. கொஞ்ச நேரம் தண்ணி உள்ள கஷ்டப்பட்ட உடனே அவன் வெளில வரான். மேல இருக்கக்கூடிய கேபிளை பிடிச்சு தொங்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனோட தம்பி எங்க இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட பிடிச்சுக்கிட்டு அவனோட தம்பி பயந்துட்டு இருக்கான். இவன் அவனோட தம்பியை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா தண்ணியோட வேகம் இவனை வேகமா இழுத்துட்டு போயிடுது. அவனோட தம்பினாலையும் ரொம்ப நேரம் எலக்ட்ரிக் போஸ்ட பிடிச்சிட்டு இருக்க முடியல. அவனும் தண்ணியில அடிச்சுட்டு போயிடுறான். அவன் தம்பியை எப்படியோ பிடிச்சி ஒரு வண்டி மேல பாதுகாப்பா உட்கார வச்சிடறான். அப்போ ஒரு பொண்ணு ஹெல்ப் கேட்டு கத்திட்டு இருக்கா. இவன் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த டைம் நிறைய பேர் அங்க ஹெல்ப்காக கத்துறாங்க. தன்னால முடிஞ்ச வர அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அவன் காப்பாத்துறான். ஆனா உடனே மறுபடியும் ஒரு பெரிய வேவ் வந்து அவங்க எல்லாருமே அடிச்சுட்டு போயிடுது. வாட்டர் மொத்தமா ட்ரைன் ஆனதும் இவன் தண்ணியில காணாம போன தம்பியை தேடி போறான். பக்கத்துல ஒரு ஓல்டு உமன் வந்து குழந்தை கீழே மாட்டிட்டு இருக்குன்னு கத்துறாங்க. அவனோட தம்பியா தான் இருக்குமோன்னு நினைச்சு இவன் போய் ஹெல்ப் பண்றான். ஆனா அது வேற யாரோ. அங்க இருக்கக்கூடிய சில பேர் ஒரு சின்ன பையனை அந்த பக்கமா பார்த்ததா சொல்றாங்க. ஃபைனலி இவன் அவனோட தம்பியை மீட் பண்ணிடுறான்.